வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவனுடைய எழுத்துக்கள் ஐநா சபையின் சுற்றுச்சூழலில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று அவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். 95களின் காலகட்டங்களில் ஒரு பறவை கூட்டம் அவன் சொன்னது போல வாழத் தொடங்கும் என்று. ஆப்பிரிக்கா தொடங்கி மத்திய கிழக்கு நாடுகளில் ஆரம்பித்து இன்னும் சில நாடுகளில் இருந்தும் நம்மிடம் உறவாய் கட்டனர். ஒருவேளை ஆர்டிக்கிலும் அண்டார்டிகாவிலும் எஸ்கிமோக்கள் இருந்திருந்தால் அவர்களின் பனிக்கட்டியை நம்மிடம்தான் அவர்கள் வாங்கியிருக்க வேண்டும். அந்த ஒரு நிலைக்கு கண்டிப்பாக அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள். இன்று உலகின் எல்லா கண்டங்களிலும் நம்மில் ஒருவர். தாய்மை என்பது பெண்பால் வார்த்தையா இல்லை உணர்வா? சத்தியமாய் என் தோழிகள் உணர்ந்திருப்பார்கள் அவர்களின் தந்தைகளிடமிருந்து. அது பெண்பால் சொல்லல்ல, ஒரு உணர்வென்று. அதேபோல் மச்சான் என்பதும் ஒரு பாலினம் கடந்த சொல்தான். ஆற்றவும் தேற்றவும் போற்றவும் அரவணைக்கவும் ஆண்டவன் கொடுத்திட்ட அழகான தமிழ் சொல். ஆகையினால் பெண் தோழிகளே, நீங்களும் எனக்கு மச்சானே. இப்பொழுது தொடர்வோம். உன் சகோதரியும் என் சகோதரியும் நம் சகோதரியே, உன் அன்னையும் என் அன்னையும் நம் அன்னையே. பிறகுப்படி நீ மட்டும் மச்சனாய் போனாய். நட்பு கொஞ்சம் வினோதமானது, ரொம்பவே வித்தியாசமானது. பிற கவிஞனின் சில வரிகளை களவாடிக் கொள்வதில் எனக்கொன்றும் சிறுமை இல்லை, மாறாக அவனுக்கே பெருமை. நன்றி முத்துக்குமார் அவர்களே. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுமே. அதுபோல களைத்து போன உறவுகளே, தயவு செய்து ஒரு முறை வலசை திரும்புங்கள். நம் நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். நம் கல்லூரி மரத்தடியில் இருக்கலாம், ராமகிருஷ்ணா கல்யாண மண்டபத்திலும் இருக்கலாம், இல்லை சித்தாபுதரில் எங்காவது ஒரு மூலையில் சிதறி கிடக்கலாம். சிறு கொக்கரிப்பில் இறை காட்டும் தாய்க்கோழி போல அதே கொக்கரிப்பில் நம் நினைவுகளை திரும்ப காட்டுங்கள். உங்கள் பின்னே எத்தனை பேர் சிறு கோழி குஞ்சுகளாக ஓடி வருகிறோம் என்று. அன்று பார்த்த அதே நண்பர்கள் இன்றும் இருப்பார்கள். இந்தியா முழுமையும் தேடி பார்த்தோம், நமக்கு இணை யாராவது இருக்கிறார்களா என்று. எங்கும் இல்லை. ஓணம் ரசிக்க வைத்த கேரளத்து தோழர்கள் தோழிகள் புலி சாதத்தை கூட புலி சாதமாய் மாற்றி தமிழச்சி புலியை முறைத்தால் எடுத்தால் என்ற ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். இங்கு புலியையே சாதமாக்கி ஒருத்தி உண்டால் என்று நம்மிடம் ஒரு சிரிப்பலைகளை வரவித்த ஒரு என்ன சொல்றது தெலுங்கினத்து தோழி நம்முடன் பிடித்தார். நம்மோடு இமயம் வரை வந்த சக கேரளத்த தோழர்களில் யாராவது ஒருவன் சேரன் செங்குட்டுவனின் மறுபிறவியாய் கூட இருக்கலாம். எதையெல்லாம் உங்களை காண வைக்கிறதோ அதை உங்களால் காண இயலாது. உங்களை வியந்து பார்க்கும் இன்னொருவர் கண்ணிலும் உங்கள் கனவுகளை காணலாம். நம்மில் எழுமின் விளிமின் விழுமியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கூடு என்பது தங்கும் இடம் மட்டும்தான் பறவைக்கு, வாழும் இடம் வானம் என்பது நமக்கும் தெரியும். மீண்டும் ஒரு முறை நாம் தங்கி வசித்து வந்த கூட்டை பார்க்க தம் இணைகளோடும் தம் குஞ்சுகளோடும் நிச்சயமாக வாருங்கள். நம்மை செதுக்கிய சிற்பிகளுக்கு நன்றி சொல்ல, 4 வருடங்கள் நம்மளை சுமந்த நாற்காலிகளுக்கு நன்றி சொல்ல, நம் கல்லூரி காலங்களில் உலவி திரிந்த பாதைகளில் சிட்டுக்குருவிகளும் குயில்களும் சிறு மெல்லிசை இசைத்து சென்று நம்மை கொஞ்சமாய் மனதை சாந்தப்படுத்திய அந்த பறவைகளின் சந்ததிகள் இன்றும் இருக்கக்கூடும். அவைகளுக்கும் ஒரு சிறு நன்றி சொல்ல. உங்களுக்கான இருக்கை உங்களுக்காக மட்டுமே இருக்கும் எல்லோர் மனதிலும். அதே போல் அன்று இருந்த அதே போல் இன்றும் இருக்கும். கண்டிப்பாக வருக 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 வருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, சப்போஸ் யாராவது வர முடியாதுங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரே ஒரு வீடியோ 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் எப்படியோ உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோமே. ஏங்க அந்த ஒரு கிஃப்ட் கூட கொடுக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கிலத்தில் சரளமாக என்னால் உரையாட முடியாத காரணத்தினால் தமிழில் சற்று எடுத்து எம்புகிறேன். சுத்த தமிழ் பேசினாலும் நம்ம பசங்களுக்கு நிறைய பேர் பிடிக்காது. அதுக்காக நானும் சுத்த தமிழ்லேயே முழுசாகவும் பேச முடியாது. ஸோ
இந்த காணொளி மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களும் இதே மாதிரி ஏதோ ஒரு காலனி என்ன வேணாலும் இருக்கலாம் உங்கள் மனசில் உள்ளது, ப்ளீஸ் கொடுங்க. குரூப்பில் போட வேணாம். ஷாயின்ஷா இல்லை அரசனுக்கு பர்சனல் நம்பருக்கு அனுப்புங்க. அவங்க எடிட் பண்ணி, இல்லை நீங்களே எடிட் பண்ணி அப்படியே போட சொன்னாலும் சரி. அதுக்கப்புறம் அந்த லிங்க் குரூப் வரும். வந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனலும் க்ரோ ஆகும். எல்லாருமே உங்களோட வீடியோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. ப்ளீஸ் செய்வீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.